அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் குட். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை மீட் பண்ணி. சாரி, டைம் இல்லை. லைஃப் ஸ்கில் பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் படிச்சுட்ருக்கேன். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வளர்ச்சியை மேம்படுத்தணும் அப்படின்னா அந்த வாழ்க்கை திறனை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக அந்த டாபிக் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக அந்த ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. அதில் ஃபஸ்ட்டு விஷயமாக இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதை பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆடையில் என்னங்க இருக்குது? நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை, குணம், இந்த கேரக்டர், இதுதானே இம்பார்ட்டண்ட். எப்படி ட்ரெஸ் பண்ணால் என்னங்க? பிராண்டட் தான் போடணுமா? விலை உயர்ந்த ஆடை தான் போடணுமா? அதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சைக்காலஜிக்கலாகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடை இருக்குல்ல, அதை நம்ம நல்லா அணியும் பொழுது அது இமிடியேட்டாக மூளைக்கு ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது லேபில் ஆய்வுக்கூடம் இருக்குல்ல, அங்கே ஆய்வு பண்ணும்பொழுது அவங்க கோட் போட்டுட்ருப்பாங்க. லேபில் கோட் போட்டுட்ருப்பாங்க. அந்த கோட் போட்டுட்டு அவங்க வேலை பண்ணும்பொழுது அவங்க ரொம்ப சின்சியராக, டெடிக்கேஷனாக வேலை பார்ப்பாங்களாம். அந்த கோட் இல்லாதப்போ கொஞ்சம் கவன சிதறல்கள் குறைவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளி மாணவர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலில் போய் படிக்கிறதுக்கும், யூனிஃபார்ம் இல்லாமல் வீட்டில் உட்காந்து படிக்கிறதுக்கும் அட்டென்ஷன் இருக்காது. அவங்க ஒன்ஸ் யூனிஃபார்ம் போட்டு கிளாஸ் ரூமில் போயிட்டு உட்காந்துட்டாங்க அப்படின்னா, இது உனக்கான படிக்க வேண்டிய டைம், இது நீ கற்க வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லிட்டு மூளைக்கு மெசேஜ் பாஸ் பண்ணிவிடுமா. அப்போது ஃபுல் ஃபோக்கஸ்டாக அட்டென்ஷனோடு அவங்க படிப்பாங்க அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் நான். அந்த கதைக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொருத்தர்கிட்ட, ட்ரெஸ்ஸிங் ரொம்ப நல்லா பண்ணணும்ப்பா, அதனால் நீ வெளியில் போகும்பொழுதாக இருந்தாலும் வீட்டில் இருக்கும்பொழுதும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு அப்போசிட் பர்சன் கேட்குறாரு. அவர் ஒரு சின்ன ஒரு விதையை காட்டுறாரு. இது உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறாரு, என்ன விதை தான் தெரியுது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை இது விதை கிடையாது, இது உள்ள ஒரு பெரிய மரம் இருக்குது, அது என்னோடய கண்ணுக்கு தெரியுது. இந்த மரம் வளரணும் அப்படின்னா இந்த விதையை மண்ணுக்குள்ளே போடணும், அந்த மண்ணை வெடிச்சிட்டு ஒரு முளையிட்டு வரணும், சின்னதாக வரணும். அதுக்கப்புறம் தான் அது பெரிய பெரிய மரமாக முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய குணம், திறமை, அறிவு, பண்பு, எவ்வளோ நாலேஜ் எதுவாக இருந்தாலும் அது வெளிப்படணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கணும். ஓகே, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை? முதல்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அவங்களோட அப்பியரன்ஸை வச்சு, அவங்களோட தோற்றத்தை வச்சு, அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடையை வச்சு, அவங்க எப்படி நிற்கிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, என்ன உடை அணிஞ்சிருக்காங்க, எப்படி அவங்க சுத்தமாக இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து தான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு 2 பேர் போகிறாங்க. ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, வெல் ட்ரெஸ்டப்பாக இருக்கார். இன்னொருத்தர் கொஞ்சம் அழுக்காக ட்ரெஸ் அயன் பண்ணாமல் நீட்டாக இல்லாமல் போட்டுட்ருக்காரு. யாருக்கு அவங்க அதாவது முதல்ல இவங்க இன்டர்வியூக்குள்ளே வரலாம், அந்த ரூம்குள்ளே வரலாம் அப்படின்னு அனுமதிக்கிறதே யாரை அனுமதிப்பாங்க? நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்காரு இல்லை, இவரை தான் அனுமதிப்பாங்க. அப்போது முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் நீங்கள் யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியும். உங்களுக்குள்ளே இருக்க திறமையை ஷோ பண்ண முடியும். எனக்கு இவ்வளோ அறிவு இருக்குது, இவ்வளோ ஆற்றல் இருக்குது, இவ்வளோ திறமை இருக்குது, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், திஸ் தட் அப்படின்றத நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அந்த வாய்ப்பை உருவாக்கி தர்றது எது அப்படின்னா நம்மளுடைய அப்பியரன்ஸ். அதனால் நல்ல ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம், ரைட்? ட்ரெஸ் நல்லா பண்ணணும் அப்படின்னா விலை உயர்ந்த ஆடைகளை தான் நம்ம போடணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. இடத்துக்கு ஏற்றவாறு, எந்த இடத்துக்கு போகிறோம் அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்ம ட்ரெஸ் பண்ணணும். ட்ரெஸ் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று வெளியில் போகும்பொழுது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் அழகாக இருக்கேனா அப்படின்றத தாண்டி இந்த ட்ரெஸ் நான் யார் அப்படின்னு சொல்லுது அப்படின்றத நமக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்கணும், ரைட்? அப்போ அதை நீங்கள் கேட்டு பாருங்களேன், உங்களுக்கே ஆன்சர் புரியும். நான் இப்போது பேசுகிறத விட நீங்கள் வெளியில் கிளம்பும் பொழுது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், பார்ட்டி, ஆஃபீஸ், வாட் எவர், நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்க ட்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று இது எல்லாரையும் ஈர்க்குதா இந்த ட்ரெஸ்ஸு, இல்லை என்னுடைய மரியாதையை வெளிப்படுத்துதா அப்படின்ற மாதிரி கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்.
ஸோ நல்லா ட்ரெஸ் பண்ணணும். அது வந்துட்டு நீட் அண்ட் க்ளீனாக பண்ணுறதை நான் சொல்கிறேன். விலை உயர்ந்த ஆடைகளை போடுறதை பற்றி நான் சொல்லலை. சரியா? அப்போது நல்ல ஆடை அணியலாம். நன்றி.